ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி சண்டேலங்க, அதனால் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கலான்னு போனோம். ஸோ இதில் நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்க மீன் என்னென்னா தும்பிலி மீனுங்க. இந்த மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த மீனை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோங்க. ஸோ இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீனில் உள்ள செதிலெலாம் கட் பண்ணலாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தி எடுத்து பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னதான் நம்ம அருவாமனையில் பண்ணுறதோட கத்தியில் பண்ணுறது குயிக்காக முடிஞ்சிருங்க. அதுக்காக நான் கத்தி யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ செதில் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி உரசி எடுத்துக்கோங்க. முழுசாக உரசி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. பீஸ் பீஸாக போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மீன் கட் பண்ணுறதுக்குனாலே ஒரு கத்தி ஒன்று ஸ்பெஷலாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு இதுவாகும். இல்லைன்னா மீன் சாப்பிட்ற ஆசையே போயிடுங்க. செதில நம்ம உரசி கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் சைடில் உள்ளதெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணலாங்க. சிசர் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அருவாமனையில் போட்டு பிடிச்சி இருக்கவங்களே மீனை ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ இப்படி கட் பண்ணும்போது நமக்கு குயிக்காகவும் ரெடி ஆகிடுங்க. ஸோ அதனால் நான் சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் மண்டே கட் பண்ணலாங்க. ஸோ அதோட தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. சின்ன முள்ளாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன செய்யணும்னா கட் பண்ணும்போது நம்ம கையில் குத்திடுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அந்த எட்ஜை மட்டும் கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்யறோன்னா அந்த தலைப்பகுதியில் உள்ள பீஸ் இருக்கும்ல, அதில் தலைப்பகுதியில் அந்த பேக் சைடில் இருக்கும் பாருங்க, அதை என்ன செஞ்சிடலாம்னா அப்படியே நம்ம உருவி எடுத்துடலாங்க. இதில் முள் சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கையில் குத்துச்சுன்னா ரத்தம் பார்க்காம விடாதுங்க. ஸோ இந்த தலைப்பகுதியில் உள்ளதெல்லாம் நம்ம தனியாக எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் அந்த பேக் சைடில் ஒரு பீஸ் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சிசர் வச்சு அதை கட் பண்ணி போட்டுடலாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் உள்ள அந்த குடல் இதெல்லாம் இருக்குங்க, அதை என்ன செஞ்சிடலாம்னா நம்ம தலையை கட் பண்ணால் அது ஈஸியாக இருக்கும். அதில் உள்ள விரல எடுத்தோம்னா ஈஸியாகிடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக மீன் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த உள்ள பீஸ் ஏதாவது இந்த குடல் ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நம்ம வாஷ் பண்ணும்போது வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அதை ஸ்லைஸ் போட்டுடலாம். நம்ம உங்களுக்கு ஸ்லைஸ் சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ மீனை பொறுத்தவரையும் மீனை க்ளீன் பண்ணிட்டாங்களாலே அடுத்தது ரொம்ப ஈஸிங்க. இப்போ சின்ன சின்ன செதில் ஏதாவது 1-2 சப்போஸ் நம்ம கத்தி வச்சு இது பண்ணும்போது மிஸ் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு செங்கல் எடுத்து அதில் நீங்கள் உரசினீங்கன்னா 1-2 இருக்கிறது நமக்கு வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாங்க. ஸ்லைஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக சின்ன சின்ன ஸ்லைஸாக தாங்க போடுவேன். சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டால் தான் மசால் நல்லா உள்ளே பைண்ட் ஆகி ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ மீன் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ என்னதுன்னா ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கதா இப்போ நம்ம பார்க்குறதுங்க. இதில் என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா இப்படி கையில் இது பண்ணுங்க. உரசும் போது என்ன ஆகுனா அதில் சின்ன சின்ன இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆன செதில் ஏதாவது இருந்ததுன்னா அது இதில் வந்துடுங்க. அதுக்காக நல்லா இது பண்ணி தருறது. சப்போஸ் சில பேர் மண் சட்டியில் போட்டு இந்த மாதிரி உரசுவாங்க. அப்படி உரசினாலும் உரச்சிக்கோங்க. மண் சட்டியில் போட்டு உரசும் போது ஈஸியாக ரிமூவ் ஆகிடுவாங்க. நான் இதில் சில்வர் ஏனத்தில் தாங்க எடுத்திருக்கேன். எடுத்து அதில் உப்பு போட்டு நல்லா உரசியாச்சுங்க. உரசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை என்ன செய்யலாம்னா அலசலாங்க. மீனை பொறுத்தவரையும் நல்லா கழுவி செய்யணுங்க. கழுவி செய்யலைன்னா அது ரொம்ப இதுவாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கழுவிடுங்க. இதை ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா தண்ணி வேறு தண்ணி மாற்றி மாற்றி இது பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம தண்ணி இந்த பாத்திரத்தில் ஃபில் பண்ணியாச்சுங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா மீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். சில பேர் அதுலேயே அப்படியே தண்ணி பிடிச்சி அலசுவாங்க. ஸோ அப்படி அலசும் போது என்ன ஆகுனா செதில் அப்படியே கீழேயே ரீட்டைன் ஆகிடும். நமக்கு செதில் போகாதுங்க. ஸோ இதை என்ன செய்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இல்லை ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுட்டு அந்த மீதி உள்ள தண்ணியை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா கீழே ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது அலசுறதுக்காக நம்ம தண்ணி குடிச்சிக்கலாங்க. ஸோ இப்போ 2வது அலசு நம்ம அலசுகிறோங்க.
அதுக்காக தண்ணி பிடிச்சி வச்சு இது பண்ணுறோம். ஸோ 2வது அலசுலேயே நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கழுவிட்டு அப்புறம் வந்து என்னென்னா மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஸ் யூஷுவல் வந்து எப்படி பண்ணுவீங்களோ, ஃப்ரை பண்ணணுன்னா ஃப்ரை பண்ணுங்கள், குழம்பு வைக்கணும்னா குழம்பு வைங்க, எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம வந்து 4 டைம்ஸ் வந்து இதை வந்து அலசிருக்கோங்க. நம்ம அலசி வச்சிருக்கதான் இப்போ வந்து நம்ம பார்க்குறது. சூப்பராக மீன் வந்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு. மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.